கல்விக் குழுமத்தின் தலைவர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள். இவரின் வியர்வை துளிகள் எல்லாம் விதைகளாக மாறின. இவரின் சிந்தனைகள் எல்லாம் உரமாக தூவின. இவரின் நம்பிக்கைகள் எல்லாம் நடவு செய்தன. இவரின் விடாமுயற்சிகள் எல்லாம் நீர் வார்த்தன. விளைந்தது அத்தனையும் வெற்றிகளாய். தடைக்கற்கள் அத்தனையும் உடைத்து கட்டிய இந்த கட்டுமானம் உழைப்பினால் ஈட்டியது வெற்றி என்ற வெகுமானம். தலைமையுரையாற்ற தலைவணங்கி அழைக்கின்றோம் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களை. வாருங்கள், தலைமையுரை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் குழுமத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருந்த மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் மத்திய இணையமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களும் இந்த சிறப்பு விழாவிற்கு வருகை தர இருந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான முக்கிய ஆலோசனை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தினால் இருவராலும் வர இயலவில்லை. இருந்த போதிலும் இருவரும் வேல்ஸ் குழுமத்திற்கு அவர்களின் வாழ்த்துக்களை தொலைபேசியின் மூலம் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு எனது நெஞ்சான்ற நன்றிகள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரை திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக சிறப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரை இவ்விழாவில் பங்கேற்க பரிந்துரைத்து அனுப்பியுள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி மற்றும் சமூக நலன் இரண்டும் இணையும் சமநிலையான பட்ஜெட் நிர்வாகம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.19% உயர்ந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்று தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பெற்ற மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது, நிதி மேலாண்மை, புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதல் போன்ற திட்டங்களால் நிதி வளர்ச்சி தொடர்ந்து முன்னேற்றம் காண்கிறது. சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலம் முதலீட்டு சூழல் மேம்பாடு, சிப்காட், டைடல், எல்காட் கைடன்ஸ் டிஎன் போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளம், எஃப்டிஐ வரவேற்பில் தொடர்ந்து முன்னணியில் உள்ள 3 மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. இது போன்ற பல சாதனைகளை செய்துள்ள மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய திருக்கரங்களால் இங்கே திறக்கப்பட்டுள்ளது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மபூஷன், உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள், மாண்புமிகு மாநிலங்கள் அவை உறுப்பினர், திரைத்துறையில் எனது தந்தை மறைந்த நடிகர் திரு ஐசரி வேலன் அவர்களுடன் தொடக்க கால பயணம் அமைந்தது. இங்கே வந்த ஒரு ஏவியில் கூட கமலஹாசன் சாரும் என்னுடைய மறைந்த தந்தை நடித்த ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள். 5 வயதிலிருந்து குழந்தை நட்சத்திரமாக வந்து 70 வயதிலும்
திரைவானில் உலக நாயகனாக மின்னும் நட்சத்திரமாக விளங்குகிறவர். இந்தியாவின் பல மொழிகளில் 230க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தவர். இன்று அவர் நடிப்பை கைவிடாமல் இறுக பிடித்து கொண்டு வரும் பல புதுமைகளை வித்திட்ட நாயகன். அதனால்தான் அவரை உலக நாயகனாக திரையுலகம் கொண்டாடப்படுகிறது. நடிகர், கதையாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் மற்றும் நடன அமைப்பாளர் என அனைத்திலும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். தமிழ் மற்றும் இந்திய சினிமாவிற்கு புதிய தொழில்நுட்பம், புதிய சிந்தனை வழங்கிய முன்னோடி ஆவார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பல தேசிய விருதுகளை பெற்றவர். மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர். மேலும் ராஜ்யசபா உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள அவரது பணி சிறக்க நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் வன்முறைக்கு தகுந்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. என்னுடைய அருமை அண்ணன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் இன்றைய தினம் விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். எனக்கு கல்வி சேவையிலே எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு முன்னோடியாகவும் எனக்கு ஒரு குருவாகவும் இன்றைய தினம் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற நேரத்திலே அவரை அணுகுவேன். உடனே அவருடைய எனக்கு நல்ல பல ஐடியாவெல்லாம் கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றவர் எனது அருமை அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள். இந்த நேரத்திலே அவரை வரவேற்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய மகள் பிரீதா கணேஷ் என்னுடைய கல்லூரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அடுத்த மகள் குஷ்மிதா கணேஷ் கலைத்துறையையும் தீம் பார்க், ட்ரேட் சென்டர் மற்ற அனைத்து கம்பெனிகளையும் மியூசிக் கம்பெனி எல்லாத்தையும் குஷ்மிதா கணேஷ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் முதல் முறையாக இந்த மேடையிலே தான் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், உயர் அதிகாரிகள், பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள், கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. படப்பிடிப்பு பூஜை தொடங்கி படத்தின் வெற்றி விழா வரை ஒரு சினிமாவின் அத்தனை நிகழ்வுகளையும் கொண்டாடும் கோடம்பாக்கத்தில் பிரதிபலிப்பமாக இந்த வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அமையும். தமிழ் திரை உலகின் புதிய கோலிவுட்டாக வேல்ஸ் உங்கள் வாழ்த்துக்களோடு வளர்ந்து வரும். திரைத்துறைக்கு உண்மையாக இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என நான் நம்புகிறேன். இந்தியாவின் பாலிசி அண்ட் ஸ்கேல், தமிழகத்தின் எக்ஸிகியூஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆகியவை இணைந்து வலுவான பொருளாதார எதிர்காலம் உருவாக செயல்படுவோம். வேல்ஸ் ட்ரேட் அண்ட் சென்டர் கன்வென்ஷன் சென்டர் தேசிய மற்றும் மாநில வளர்ச்சியை இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக அமையும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக்கொண்டு, இந்த ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் உள்ள பகுதி சிப்காட், சிட்கோ பல என்எம்சி தொழிற்சாலைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ளது. அவற்றின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இது துணை நிற்கும். வேல்ஸ் குரூப் காலேஜஸ், மெடிக்கல், டென்டல், நர்சிங் காலேஜஸ்,
வேல்ஸ் ஃபிலிம் மியூசிக், வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ மற்றும் வேல்ஸ் ஜாலிவுட் பெங்களூர், இன்றைய தினம் வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அனைத்து விருந்தினர்களுக்கும், மீண்டும் மீண்டும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். A very good morning to everyone. Today is a historic day in the journey of Wales Group, and I'm privileged to be extending a warm welcome to all the respected invitees. The Honorable Minister of Finance and Corporate Affairs, Government of India, Srimati Nirmala Sitharaman ma'am, and Dr. L. Murugan Avargal, Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, Government of India, unfortunately couldn't make it today. But nevertheless, we are sure that their blessings and hearty wishes will always be there with us. Thank you for your kind wishes. I warmly extend a cordial welcome to the Honorable Minister of Finance and Environment and Climate Change, Government of Tamil Nadu, Thiru Thangam Thennarasu Avargal. He is the architect of eco-friendly economic development. The entire Wales family is extremely delighted to welcome the Honorable Member of the Rajya Sabha, the Indian icon of global art and cinema, the one and only Ulaganayagan Dr. Kamal Haasan Avargal. I then extend my warm welcome to Dr. A.C. Shanmugam Avargal, former MP and MLA, founder and chancellor of Dr. MGR University and many other educational institutions. It is a profound pleasure to stand before you all on this special day as we gathered to celebrate a remarkable milestone in the journey of Wales Group. Today, we proudly witness the inauguration of 3 striking establishments, namely Wales Trade and Convention Centre, Wales Film City, and Wales Theatres. And saving my personal favorite for the last, my special welcome to a visionary leader, a great mentor, and my dear father, Dr. Aishrike Ganesh, Chairman of Wales Group, whose dream project has finally come true today. Your determination, passion, and purpose have solely driven Wales Group to unimaginable heights. Today's inauguration stands as a shining tribute to your leadership and unwavering belief in excellence. And on behalf of the organizing team, I am delighted to welcome all the other esteemed guests, eminent personalities from various walks of life, members of the Wales family, and our press and media. Thank you all. May this day remain a proud, memorable chapter for the Wales family. Vanakkam, Nandri.